பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் ஜெப வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக இருக்கிறீங்க? இந்த வீடியோ நம்ம ஜெபிக்கும் பொழுது ஜெப வாழ்க்கையில் நம்ம ஆசீர்வாதமாய் மாறும் பண்ணும்படியாய் கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதி. நம்ம ஜெபிக்கும் பொழுது 3 காரியங்கள், நன்மையான காரியங்கள் நடைபெறுகிறது. ஒன்று, தேவ உறவு பலப்படுகிறது. 2வது, மன அமைதி பெற அது உதவி செய்கிறது. 3வது, அவர் ஆலோசனையை பெற்று அதன்படி நடக்க நமக்கு உதவியாக இருக்கிறது. நம்ம எந்த நேரத்தில் ஜெபிக்கணும் என்பது தான் ரொம்ப முக்கியம். அதிகாலையில் ஜெபிக்கணும், இல்லை நடு ராத்திரியில் ஜெபிக்கணும். ஏன் அதிகாலை வேளையில் நம்ம ஜெபிக்கணும்? அதிகாலை வேலை என்பது ஒரு நாள் துவங்கும் முன்பு 12 மணிலிருந்து 3 மணி வரை நாம் ஜெபிக்கலாம். அதிகாலையிலே எழுந்து ஜெபிக்க முடியாதவர்கள் 12 மணி என்பது அந்த நாளினுடைய துவக்கமாக இருப்பதனால அந்த நாளிற்குரிய ஆசீர்வாதத்திற்காக நடு ராத்திரி ஜெபம் என்பது மிகவும் ஆசீர்வாதமானதாக காணப்படும். அநேக தேவ பிள்ளைகள் மிட்நைட் ப்ரேயரால் அநேக ஆசீர்வாதங்களை பெற்றவர்களாக நாம் பைபிளில் பார்க்கிறோம். இது ஒரு ரகசியம். எக்ஸாம்பிள், யாக்கோபு ஜெபித்தார், அவர் ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டார். நடு ராத்திரியில் ஜெபிக்கும் பொழுது என்ன ஆகும்? நடு இரவு ஜெபம் என்பது அநேக சபைகளில் மிட்நைட் ப்ரேயர் வைக்கிறாங்க. எதற்காக? நடு இரவு என்பது ஒரு நாளின் ஆரம்பம். 12 மணியிலேயே நிறைய நாய்கள் குறைக்கும். ஏன்? அந்த விலங்குகளுக்கு ஒரு விஷயம் நடக்கிறது, அதுக்கு தெரியும், அது நமக்கு தெரியப்படுத்தும். மிட் நைட்டில் ஆவிக்குரிய மண்டலங்கள் 12, 3, 6, 9 மணி வரை என அநேக தெய்வ மனிதர்கள் ஆராய்ச்சியில் சொல்லியிருக்காங்க. இந்த நேரத்தில் ஆவிக்குரிய மண்டலங்கள் சில விஷயங்களை நடப்பிக்க ஆரம்பிக்கும் அந்த சமயத்தில். அதனால் நாம் ஜெபித்து அந்நிய வல்லமை கட்டுகள், இந்த ஆவி மண்டலங்கள் பிக்கிற காரியங்களுக்கு, மரண கட்டுகளாகட்டும், எந்த விதமான கட்டுகளுக்கும் அந்நிய வல்லமைகளுக்கும் நாம் விழுந்து விடாதபடி கர்த்தரிடத்தில் நம்ம ஆசீர்வாதத்தையும் அதிலிருந்து விடுவிக்கும் பண்ணும்படியாய் நாம் ஆண்டவரிடத்தில் இந்த பாதி ராத்திரியில் அதிகாலை வேளையில் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவருடைய கரம் நமக்கு அதிலிருந்து விலக்கி பாதுகாக்கிற தேவன் இருக்கிறார். அவர் கிருபையுள்ளவர், எல்லா நேரமும் அவர் கிருபையாய் இருக்கிற தேவன். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் கொடுத்த நாள், அதை நாம் ரிசீவ் பண்ணுறது ஏர்லி மார்னிங் தான். அதனால் காலையிலே பண்ணிக்கணும். அந்த ஆசீர்வாதத்தை, அந்த நாளுக்குரிய ஆசீர்வாதத்தை நம்ம ரிசீவ் பண்ணிக்கணும். தேவன் மன்னாவை கொடுத்து காலையிலே அதை கலெக்ட் பண்ணிக்க சொல்லி அவர் எச்சரிக்கிறார். ஏன்னா அது மத்தியான வேலையில் உருகி போகிவிடும். அதுபோல தான் நம்ம ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களையும் கிருபைகளையும் நாம் அதிகாலையில் பெற்றுக்கொள்ளணும். இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்க? மிட் நைட்டில் பார்ட்டி, அவுட்டிங், கேதரிங், கெட் டுகெதர் அப்படின்னு சொல்லி மிட் நைட்டில் ஆண்டவருக்கான நேரத்தை கொடுக்காம இந்த உலக பிரகாரமான காரியங்களுக்கு கொடுத்து அவர்கள் உடல் ஆரோக்கியத்தையும் மன நிம்மதியும் தொலைந்தவர்களாய் காணப்படுகிறார்கள். ஓல்டன் டேஸ் எல்லாம் பழைய காலத்தில் சீக்கிரமாக தூங்கிடுவாங்க. இப்போவும் சில கிராமங்களில் அப்படியா சீக்கிரமாக தூங்கி காலையில் எழுந்திட்டு வச்சுருவாங்க. ஆனால் இப்போ இருக்கிற மக்கள் யாரும் சீக்கிரமாக தூங்குற மாதிரியும் இல்லை, அதிகாலையில் எழுந்து ஆண்டவரை தேடுறதும் இல்லை. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, 12 மணி நேரம் சில மந்திரிவாதிகள் பாதி ராத்திரியில் சுற்றி வருவாங்க. ஏன்னா சில ஆவிகள் அந்தகார கிரியைகள் தன் கிரியை செய்ய தொடங்கும். அதனால் அந்தகார கிரியைகள், மரணக்கட்டுகள் எதுவும் நம்மை அண்டாதபடி கர்த்தரிடத்தில் நன்மையை பெற்றுக்கொள்ளும்படியாய் நம்ம அதிகாலையில் ஜெபிக்கும் பொழுது, பாதி ராத்திரியில் ஜெபிக்கும் பொழுது, அந்த நாள் துவங்குவதற்கு முன்பு நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தருடைய கரத்திலிருந்து நாம் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு எல்லா கட்டுகளுக்கும், எல்லா சாப காரியங்களுக்கும், அந்நிய வல்லமை கட்டுகளுக்கும் தேவன் நம்மை விலக்கி பாதுகாக்க அது உபயோகமுள்ளதாக இருக்கும். நம்ம கூட வேலை செய்கிற இடம், சுற்றி இருக்கிறவங்க, நம்ம வீட்டை சுற்றி இருக்கிறவங்க, அவங்களுக்குள்ளேயும் என்ன கிரியை இருக்குது, என்ன சாபக்கட்டுகள் இருக்குது, என்ன ஆவி இருக்குது என்று நமக்கு தெரியாது. அதனால் நம்ம வேலை செய்கிறதுக்கு முன்னாடியும், நம்ம வீட்டை விட்டு வெளியில் போகிறதுக்கு முன்னாடியும் நம்ம ஆண்டவரை தேடி அந்த நாளுக்குரிய ஆசீர்வாதத்தை, அந்த கட்டுகள் நம்மை அண்டாதபடி, எந்த சாபு கட்டுகளும் அந்நிய வல்லமை கட்டுகளும் நம்மை அண்டாதபடி நாம் ஆண்டவரிடத்தில் ஜெபித்து அந்த நாளை துவங்கும்
பொழுது அந்த நாள் ஆசீர்வாதமான நாளாக மாறும். பாதி ராத்திரியில் பிசாசு கிரியையும் கிருபையையும் ஒரே நேரத்தில் நடக்கும். அதனால நமக்கு தேவை இந்த பிசாசின் அந்நிய வல்லமை கட்டுகளா இல்லை கர்த்தருடைய கிருபையை நம்ம ரிசீவ் பண்ணணுமா என்பதில் நமக்கு எது தேவை? தேவனுடைய கிருபையா இந்த அந்நிய வல்லமை கட்டுகளா? பாதி ராத்திர உருவாகிற இந்த அந்நிய வல்லமை கட்டுகளிலிருந்து விடுபடணும்னா அந்த நேரத்தில் நாம் கர்த்தரை தேடும் பொழுது இதற்கெல்லாம் ஆண்டவர் நம்மை அவருடைய கிருபினால் விலக்கி பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். அந்தகார கிரியைகளா இல்லை தேவ கிருபையா என்பதை நாம் முடிவு செய்யணும். அந்த பாதி ராத்திரி ஏர்லி மார்னிங் மிட் நைட் என்பது கர்த்தர் நமக்காய் காத்திருந்து நம்மோடு பேசுகிற அமைதியான நேரம், அபிஷேகம் பெறக்கூடிய நேரம். கட்டுகள் உடையும் மரண கட்டுகள் உடையும் கர்த்தருடைய கிருபையோடு ஆசீர்வாதத்தோடு அந்த நாளை நாம் துவங்கும் பொழுது நம்முடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் எல்லாவற்றிலும் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஒரு புதிய நம்பிக்கை, புதிய நாள். எரிகோ போன்ற சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் கர்த்தர் அந்த பாதி ராத்திரியிலே அதிகாலை வேளையிலே அதிகாலையிலே என்னை தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று கர்த்தர் சொன்னது போல அந்த வாக்கை நம்மை நம்பி அதிகாலை வேளையில் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அவரை கண்டடையும்படியாக தேவன் நமக்கு உதவி செய்கிறார். அந்த நாளில் எதுவும் உங்களை அண்டாதபடி அதிகாலை வேளையில் ஜெபித்து அவருடைய ஆசீர்வாதத்தை, அவருடைய ஆலோசனையை, அந்த நாளுக்குரிய ஆலோசனையை நாம் பெற்ற பிள்ளைகளாக நாம் மன நிம்மதியோடும் தேவனோடு நாம் உறவாடுகிற அந்த உறவு பலப்படும்படியாக அதிகாலை வேளையிலே பாதி ராத்திரியிலே நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை எல்லா அந்நிய வல்லமை கட்டுகளுக்கும் நம்மை விலக்கி பாதுகாத்து நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய குடும்பத்தையும் ஆண்டவர் ஆசீர்வாதமாக வைக்க அவர் திட்டமிட்டவராயிருக்கிறார். அதிகாலை என்பது ஒரு புதிய நேரம். கடந்த கால கவலைகளை மறந்து புதிய காலை பொழுது கிருபைகளை பெற்றுக்கொள்வதனால் நம்முடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாகும். குறைவுள்ள வாழ்க்கையை நிறைவாக்கும் இந்த புது கிருபை அவரிலும் அவர் கிருபையிலும் நிலைக்கும்படியாக செய்யும். அதனால் எந்த சூழ்நிலையிலும் காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதிதாக இருப்பதனால தேடுகிறவன் என்னை கட்டடிவார்கள் என்று ஆண்டவர் சொன்னதுனால அதிகாலையில் அவருடைய புதிய கிருபை பெற்ற பிள்ளைகளாய் நாம் ஆசீர்வாதமாய் இருக்க அதிகாலை ஜெபத்தை நீங்கள் இனி தொடர ஆரம்பிங்க. புது கிருபை பெற்ற பிள்ளைகளாய் புது வாழ்க்கையை நாம் ஆரம்பிக்கும் பொழுது, புதிய நாளை நாம் ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தர் ஒவ்வொருவரையும் புது கிருபையினாலே நம்மை நிரப்பி வழிநடத்துவாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னையிலிருந்து ஜெபிக்க ஆரம்பிங்க. God bless you all.